தடி ராசாத்தி, சோறு பொங்கியாச்சா இல்லையா? சரியான வயிற்று பசியா இருக்கு. சோறு வடிச்ச தண்ணி இருந்த ஒரு வட்டையில கொண்டு வாயே. இப்ப தானே உள்ள போடுறோம்னு உள்ள போனேன், அதுக்குள்ள சோறு பொங்கியாச்சான்னு கேக்குறிய? என்ன நான் என்ன மனசியா இல்ல மிஷினா? இல்ல அங்க அடுப்புல தான் ஆக்குறேனா, இல்ல நான் போய் உலையில தண்ணி போட்டதும் அப்படியே சோறு ஆயிட போதா? ஆமா ஆமா, இவ உல போட போறோம்னு சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. மனசால பசி இருந்து சோறு ஆக்கினாதானே, கடமைக்குன்னு ஆக்கி வச்சா யார் சாப்பிடுவா? தினந்தோறும் வீணா தான் போகுது. வேலைக்கு சாப்பிட்டா ஒன்னும் வீணா போவாது. வீடு வீடா உட்காந்து எங்கேயாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தா வீணாப்பு தான் போவோம். என்ன மறுபடியும் மழை தூருது போல இருக்கு. ஐய, இந்த மழை விட்டு தொலையாது போலயே. சரி எத்த அந்த துணியை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தாரியா? இந்த போற இரு, எனக்கே நெஞ்சு வலி தாங்க முடியல. துணி எடுத்துட்டு வரேன் இரு. இல்ல வேணாம் நானே போய்க்கிறேன். ஏதாவது வேலை செய்ய சொல்லிட்டா மட்டும்தான் இல்லாத வழியெல்லாம் வந்துடும். பாவம் அந்த சீக்கு அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒண்டியா கஷ்டப்படுறாளுன்னு கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா பாரு. குத்துக்களாட்ட உக்காந்துக்கிட்டு என்னம்டி என்னமோ மணர்கிட்டே போற? ஏண்டிய வயலுக்கு போன உன் மாமனையும் காணும், உன் புருஷனையும் காணும். எங்க 2 பேரும்? மழை என்ன விட்ட பாடில்ல, அங்க போய் என்ன செய்யறவ? எனக்கு என்ன தெரியும்? நானும் அவங்களை போங்கன்னு துரத்தி விட்டேன். அம்மா உட்காந்துருந்த ஆளுவலை வீட்டுல இருக்க விடாம போய் பாருன்னு சொல்லிவிட்டு இப்ப என்கிட்ட வந்து மல்லு கட்டுறிய? போகையில 2 பேரும் கொடை கூட எடுத்துட்டு போல. இந்த கொடை இருக்கு, வேணும்னா போய் பாத்துட்டு வாங்க. மழையில அங்க எங்க ஒதுங்கி நிக்கிறாவளோ, என்ன பண்றாளோ? வெளியே ஆளுவ கிளம்பி போறாங்க. ஏதோ வேலையா எல்லாத்தையும் வச்சுட்டு மறந்துட்டு போயிடுவாங்க. பொட்டச்சுவா நாம தான் எடுத்து கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா தானே. போகையில 2 கொடையை எடுத்து கையில கொடுத்து அனுப்புனா என்ன? போறவங்க என்கிட்ட சொல்லிட்டு போனா எடுத்து கொடுக்கலாமதே. பேசணும்னா என்ன வேணா பேசலாம். ஏத்த சரிமிட்டி, அரிசி எத்தனை படி போட்டிருக்க? அளந்து போடு. ஊருக்கே ஆக்கி கொட்டிக்கிட்டு கிடக்காத. சிலிண்டர் விற்கிற வேலைக்கு வரவு போறவெல்லாம் கைய வைக்கிறா. நான் தான் போய் 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு வரேன். அதுக்குள்ளவாவது சோறு ரெடி ஆகுதா இல்லையான்னு தெரியல. 4 பேருக்கு ஒரு பொருள் கொடுக்க பத்தலையே. வசந்தியும் நெட்ட பொண்ணும் இல்லைன்னா இந்த கிழவியோட நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? பாடையில ஏத்தி 15 நாள் காரியமே பண்ணிருப்போம். ஆனா இது பேசுறத பத்தியா? என்னத்து சொல்ல, வாயை மூடிக்கிட்டு இருந்ததே ஆவணம் போல இருக்கு. உணவெல்லாம் ஒரே ஈரமா இருக்கு. உள்ள எடுத்து கொண்டு போட்டாலும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். பேசாம கடந்தா போதுன்னு விட்டுலாமா? கடக்கட்டும், வரவு லேசா மழை விட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். மனசு எங்க இருக்காரு? செல்லுக்கு வர எனக்கு காசு முடிய போகுது. காசு போட்டு விட சொல்லணும். போன் எடுக்கலையே. வசந்தியா வந்துட்டியா? உனக்கு தான் போன் போட்டேன். முதலாளி வீட்டுக்கு போறோம்னு சொன்னீங்க, என்னைய ஆச்சு? சிலிண்டர் வேற தீர்ந்து பிடிச்சியா வீட்டுல? என்ன இது ஒரே மட்டும் எல்லா கஷ்டமும் வருது. சிலிண்டர் இல்லாத என்ன செய்ய? நானும் காலையில இருந்து என்ன பண்றதுன்னு புரியாமதான் அப்புறம் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு ராசாத்தி அக்கா வீட்டுல போய் சொன்னதும் அக்காவும் சரிமிட்டி 2 பேருக்கும் சேர்த்தே சோறு ஆக்கிறோம்னு சொல்லி உலைய போட்டிருக்கு, சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அப்படியே வீட்டுக்கு வந்து புள்ளியோல கிளப்பி விடலாம்ட்டு பார்த்தேன். முதலாளி என்னமா பணம் தராருன்னு சொன்னீங்க, கொடுத்தாரா? 1000 ரூபா கொடுத்தாரு. 1000 கொடுத்துருக்காரா? சரியா அப்படியே கையோட போய் என் செல்லுக்கு செத்த ரீசார்ஜ் பண்ணிட்டு வாயேன். ரீசார்ஜ் முடிஞ்சிருமையா இன்னைக்கு? செல்லுக்கு காசு போடணுமா? இப்படி வீட்டுல ஒரு உப்பு புளி அரிசி எதுவுமே இல்ல, செல்லுக்கு போய் காசு போட சொல்ற? அதெல்லாம் வேலை செஞ்ச பிறகு பண்ணிக்கலாம். இரு, ஒரு 2 நாளைக்கு செல்லு காசு இல்லாத இருந்தா ஒன்னும் குடிமொழிவு போயிடாது. குடிமொழிவு போவாதா? யோ டிக் பாஸ் பாக்கணுமியானா? நீ சோறு ஆக்க கூட பணம் தர தேவையில்ல. எனக்கு போய் முதல்ல செல்லுக்கு காசு போட்டா போ. வசந்தி, இப்படி புடிவாதம் பிடிக்காத சொல்லிட்டேன். பிள்ளைகளுக்கு காலையில பாலை வாங்க கூட நான் எவ்வளவு பரித வச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் இப்படி நல்ல செல்லு இல்லாம இல்லையா நீ? இன்னைக்கு என்ன அதிசயமா பண்ணிக்கிட்டு நிக்கிற? இவ்வளவு நாள் வேற. இப்ப பிக் பாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுதியா? பாக்கலன்னா மண்டையே வெடிச்சிருமியா. போயா சந்தி, இப்படி உன் விருப்பத்துக்கு உன்னை விட்டு நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க வசந்தி. இப்படியே போச்சுன்னா செல்ல எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருவோம் பாத்துக்க. ஒரு நாள் ஒரு நேரமும் இந்த வீட்டுல நிம்மதி கிடைக்காது. எப்ப பாரு சண்டை தான். செல்லுக்கு காசு போட முடியாதுன்னு சொல்லிட்டல. பிள்ளைவா நீ எல்லாரும் எப்படி சாப்பிடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னைக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறியோ அப்பந்தான் நான் சிலிண்டர் வாங்குவேன். செல்லுக்கு காசு போட உனக்கு இவ்வளவு சிரமமா இருக்கோ? எனக்கு 1 ரூபா செலவு பண்ண இப்படி ஏன் யோசிக்கிற நீ? ஏய், கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியாடி? நீ பேசுறதுலாம் முறையா இருக்கா? ஊருக்கே நியாயமா இது சொல்லு. நான் பேசுறது எனக்கு நியாயமா தான் இருக்கு. 1 ரூபா எனக்கு செலவு பண்ணணும்னா யோசிக்கிறியா நீ? சீ, நானும் உன்னைய மாதிரி இருந்திருக்கணும். சரி, நம்ம புருஷன் பாவம் அவரை மரியாதையா ஊருக்குள்ள காமிச்சுக்கணுமான்னு சொல்லி கடனை உடனே வாங்கி வீட்டுக்குள்ள எல்லா பொருளையும் வாங்கி போட்டு வச்சிருக்க. ஆனா உனக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அப்படி உன்னை யாரு அவ்வளோ மல்லு கட்டிக்கிட்டு வாங்க சொன்னது? நான் வாங்கி போடுன்னு சொன்னா நீ ஆடவரத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அளவு இல்லாம வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப லோல் அடிச்சுக்கிட்டு நின்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சம்பாதிக்கிற காசு அம்பட்டும் குழுப்பணம் கட்டவே சரியா இருக்கு. சும்மா பேச்சுக்கிட்டே இருக்காது சொல்லிட்டான். பலர்னு வச்சனா என்ன நடக்கும்னே தெரியாது. மேல கைய பாக்கலாம். அடிப்பாரா இவரு? அடியா பாக்கும். அடிச்சுதான் பாரு, அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த மாதிரி கிட்ட வந்து நின்னு பேசாத. உனக்கு நான் எவ்வளவு வர சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பக்கத்துல வந்து நின்னு சும்மா என்னைய சீண்டி பாக்காத. ஆனு சரி, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு போனா ரொம்ப போற. அடிச்சா யாரடி இருக்கா கேட்கறதுக்கு? யாரு இருக்கா உனக்கு? உன்னைய அடிச்சு போட்டா கூட நானே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில பார்த்தாதான் உண்டு. அதை புரிஞ்சு நடந்துக்க. கொடுத்து வர்றதற்கு ஒரு ஆளு இல்ல, நீ எல்லாம் வாய் பேசுற. உனக்கு எல்லாம் 4 பேர் இருந்தாங்கன்னா என்ன ஆட்டப்படுவ? யாரும் இல்லாததுக்கே இந்த ஆட்டம். உன்னெல்லாம் இதுக்குதான் யாரும் இல்லாத ஆண்டவன் படுத்தோம் போல. உனக்கு எனக்கும் சண்டைனா நம்மள பத்தி மட்டும் பேசு, என் பொறுப்பை பத்தி பேசாத.
அப்படி தாம்பி பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இவ அவளுக்கு பண்டு வாங்குறோம்னு சொல்லி ஊரை ஏமாத்தி எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கினீங்க. எங்க கொண்டு வச்சிருக்கியோ? யார் பார்த்தா? அக்கா கிட்ட கொடுத்தியோ உள்ள உன் அண்ணன் கிட்ட கொடுத்தியோ? நான் கேட்கையில அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு நிக்கிற. யோ ராம, யோ நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. ஒரு 300 ரூபாய் ஜெல்லுக்கு காசு பட சொன்னதுக்கு என் ஊரு உறவு சாதி சொன்னா நான் எல்லாரையும் இழுக்கிறேன். நான் யாரும் இல்லாதவன தெரிஞ்சுதானே என்னை நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட. இது என்ன இது திடீர்னு சொல்லி காட்டுற பழக்கம்? இத்தனை நாளா உனக்கு தெரியலையா? கல்யாணம் கட்டி 2 பிள்ளைய பத்தி இப்ப பிள்ளை பெரிய மனுஷி ஆவறா. இப்பதான் என் அண்ணன் தம்பி கிட்ட போய் நான் கேட்டு வாங்கணுமா? எல்லாமா அவங்க நடந்துக்கிறதுல தான் இருக்க வசந்தி. நீ நல்லவளா இருந்தா நானும் நல்லவனா இருப்பேன். ஆனா இப்ப நீ செய்யறது சுத்தமா எனக்கு பிடிக்கல. ஓ, அடுப்ப பத்த வச்சு சோறாக்கு. அடுத்த வீட்டுல போய் சோறு வாங்கி திங்கிறிய? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமான சூடு சொன்ன இருந்தா நீ எல்லாம் அடுத்த வீட்டு எடுப்ப இருப்பியா? ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், உன் மகர கட்டுக்கு இதெல்லாம் ஒரு கேடு. பேசியா பேசு, இன்னும் என்னென்ன பேசணுமோ பேசு. நான் தான் யாரும் இல்ல அனாதை. இனி நீ பேசுனா கேட்கறதுக்கு யார் இருக்கா சொல்லு. ஆமாடி, நீ அனாதைதான். நான் இல்லன்னு சொல்லலையே, மேத்தானே சொல்றேன். அனாதை தானே நீ. ராமே, என்னடா பேசுற நீ? என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன வார்த்தை சொல்ற அவளை பார்த்து? அம்மா சும்மா இருமா. 1 ரூபாய் வீட்டுல காசு இல்ல, செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணலன்னு பெரிய ஆட்டை போட்டுக்கிட்டு நிக்கிறா இவ. காசு பண்ண என்ன இவ ஆத்தா வீட்டுல இருந்தா போய் கொண்டு வரா? இல்ல ஊரை சுத்திட்டு கிடக்குறானே இவ அண்ணன், அவன் கொடுத்து உதவுறானா? எதுவா இருந்தாலும் நான் தானே சமாளிக்கிறேன். சொல் பேச்சு கேட்டு இருக்கிற மாதிரியா இருந்தா இவ இருக்கட்டும், இல்லையா இவ விருப்பத்துக்கு ஏதாவது பண்ணிக்கட்டும். இவ ஊர் முழுக்க கடை வாங்குவா, அப்புறம் வட்டிக்கு பொருள் எல்லாம் வாங்கி போடுவா. அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது தானே என் வேலை. சொல்றதுக்கு ஆள் இருந்தா இதெல்லாம் திருந்தோம். தாந்தோணி தலைமை திரியறதுலாம் எப்படி திருந்தோம்? என்னைக்குமே திருந்தாது. கெட்டதும் இல்லாம இப்ப என் பிள்ளையும் சேர்த்து கிடக்குது. வசந்தி, நீ உள்ள போ. இன்னொரு வார்த்தை அவளை பத்தி எதுவும் பேசினா அப்புறம் நல்லா இருக்காதடா. உங்களுக்கு சம்பாரிச்சு போடுதானே புருஷன் நீ இருக்க. அப்புறம் எதுக்கு அவ போய் அவ ஆத்தா வீட்டுல வாங்கணும், அவ அண்ணன் கிட்ட வாங்கணும்? இவ்வளவு நாள் எப்படி இருந்தியே அப்படியே இருடா. ஆரம்பத்திலே அவளை அடக்க தெரியல. இப்ப வந்து திடீர்னு அவளை அப்படி செய்ய இப்படி செய்யணும் அவ எப்படி கேப்பா? எது செஞ்சாலும் சரி சரின்னு மண்டையாட்டினது நீ தானே. அப்ப எல்லாத்தையும் நீ தான் அனுபவிக்கணும். எரிகிற கொள்ளையில எண்ணெய் ஊத்துது பாரு கிழவி. பேசுறத பார்த்தா அந்த மனுஷன் நம்மள பலர்னு நாள அரைஞ்சாலும் அறிவாரு. நமக்கு எதுக்கு வீடு நம்ம பேசாம உள்ள போயிடலாம். பேசாம போடா. நம்மள அதிகமா திட்டமோ? இனிமேலும் இவ்வளவு இப்படி திட்டாம விட்டா சரி வர மாட்டா. செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமாமே. இந்த செல்லாலதான் குடும்பம் கெட்டு போகுது. அதை முதல்ல அவகிட்ட இருந்து புடுங்கணும். அம்மா சொல்றது 100க்கு 100 உண்மைதான். அவ விருப்பம் போல இருக்கட்டும்னு விட்டதாலதான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆமா, இனி அப்படியே விட்டுக்கிட்டு இருந்த பொட்ட புள்ள வச்சிருக்க, ஒன்னும் பண்ண முடியாது. நடு தெருவுல முக்காட போட்டுக்கிட்டு தான் போகணும். இவள முதல்ல யாரு கூடயே சேர விடக்கூடாது. கூட்டு சேர்றதாலதான் இவ கெட்டு போறாளே. என்ன வீட்டுக்கு அனுப்புறதையே முதல்ல தடுக்கணும். அடே முடிவா, நீ என்னத்தான் சொல்ல வர? திடீர்னு கூப்பிட்டு வச்சு முடிவா என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா என்ன விஷயம்னு சொன்னாதானே தெரியும். இந்த மண்டக்க ஏதாவது சொல்லிக்கிட்டு என்னைய போட்டு சாவடிக்கிறது. விளங்குற மாதிரி சொல்லுங்க. விளங்குற மாதிரி சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு புரிஞ்சிருந்தான் பாரு. இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. என்ன பேப்பரு, என்ன கையெழுத்து, எங்க கிளம்பணும்? இருக்கிற சொத்து பத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி கொடுக்குற முடி. அதுக்குதான் பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புன்னு சொல்றேன். அப்படியெல்லாம் செஞ்சு விட்டாலும் இருக்கிறதையே ஒண்ணும் கொடுக்கறது பிள்ளையா? இது சொத்தை மொத்தத்தையும் எழுதி கொடுக்க போறீங்களா? இதோ பாரு, விவாகரத்து நோட்டீஸ். விவாகரத்தா? யாருக்கு? எனக்கும் செத்து போன என் புருஷனுக்கும். உங்க தொல்லை தாங்க முடியாதா? மாமா ஒரே அடியா டிக்கெட் வாங்கி விட்டாரு. அப்புறம் என்ன விவாகரத்து வேற? சின்ன பொண்ணே, ஏட்டுக்கு போட்டு பேசாம இருக்க மாட்டியா? அத்தை சொல்றத காதுல வாங்கு. தேவலாத ஏதாவது பண்ணிதான் இப்ப இந்த அளவுக்கு வந்து நிக்குது சின்ன பொண்ணே. இதா சும்மா ஓவரா ஏத்தி விட்டுக்கிட்டு நிக்காத. பல்லு புடுங்கின பாம்படி. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. அவகிட்ட எதுக்குடி போற? அவகிட்ட எதுக்கு போற? கையெழுத்த போட. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. எதுக்கு போகணும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணியா? இந்த ஊர்ல எங்களை அசிங்கப்படுத்தினது பத்தாது, என்னைய போலீஸ்ல மாட்டி விட்டுனது பத்தாது, மவன் பேர கிடக்குறது பத்தாதா? நீங்க என்னையோ மனசுல வச்சுக்கிட்டு நீங்க தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னத்த இது? குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்குறீங்க? அப்படியே இருந்தாலும் என் புருஷன் தானே என்னைய பிடிக்கலாம்னு சொல்லி விவாகரத்து பண்ணணும். நீங்களா என் புருஷன்? எங்க அந்த மனுஷன்? என் மவன் எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு, நீ தான் கையெழுத்து போடணும். உங்க மாமா கையெழுத்து போட்டுட்டாரா? சும்மா இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. இந்த பாருங்க, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்ணுவோம் பாருங்க. நீ ஆட்டம் போடு, பாட்டு பாடு, அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்ல. நீ இந்த வீட்டுக்கு மருமவன் இனி கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன். மூட்டை பிடிச்செல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. தூக்கி எடுத்து கிளம்பிக்கிட்டு போய்கிட்டே இரு. சரி, அப்படியா? அப்ப அந்த பேப்பரை கொடுங்க, கையெழுத்து போட்டுட்டு கிளம்புறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு வரையில எப்படி இருந்தனோ அப்படியே திருப்பி என்னைய என் வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது என்னது? எப்படி இருந்தீங்க அப்படியே திருப்பி ஒண்ணு அனுப்பணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வரும்பொழுது 4 எலும்பு தான் இருந்தது. நாய்க்கு சோறு போடுற மாதிரி உனக்கு சோறு போட்டு 4 எலும்பு இப்ப நல்ல எலும்பு ஆக்கி விட்டுருக்க முடியே. என்ன ராய்மிங்கா பேசுறீங்களா? ராய்மிங்கா எப்படியும் என்னைய வரட்டி விட்டுட்டு உங்க மைனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் தான் பண்ணி வைக்க போறிய. அதுக்கு தடையா நிக்க விரும்பல. ஆனா ஒண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே என்னைய திருப்பி அனுப்புனா நான் இந்த வீட்டை விட்டு போவேன். ஐயா, மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போய் மாமியார் இருக்கட்டும்னு உன் மேல கேஸ கொடுத்து நீ முட்டிக்கு முட்டி தட்ட வைப்பேன். எங்க வேணா போடி, எங்க வேணா போ. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏன் போறியா இல்ல நானா உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? ஆண்டி, அந்த அளவுக்குலாம் நீ கஷ்டப்பட வேணாம். வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே? போறேன், தாராளமா போறேன். இதா
இந்த ஆன்டி கேள்விக்கு கும்பிடு போடுற வரைக்கும் தான் நீ நல்லவ. இன்னைக்கு நீ எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கே உனக்கு இந்த நிலைமை தான். எப்படிக்குதான் மனசாட்சியே இல்லாம இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? என்ன பண்ண நீ ஒழுங்கா இருந்தா ஏன் சின்ன பொண்ணு உன்னை வீட்டை விட்டு துரத்த போறாங்க? ஊரார ஏமாத்தி பணம் வாங்குறது சரியா? குடும்பமான மரியாதை என்னத்துக்கா வருது? நானும் உங்ககிட்ட எவ்வளவு முறை சொல்லிட்டேன், தயவு செஞ்சு கிளம்பு சின்ன பொண்ணு, உனக்கும் நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. அட்ட அப்ப 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தான் முடிவு பண்ணிருக்கீங்களா? சிறப்பு சிறப்பு, மிகச்சிறப்பு. கழுவி, உன்னை நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு மட்டும் பாரு கழுவி. உங்க 2 பேரையும் சும்மாவே விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். உள்ளார ரூம்ல பூட்டிக்கிட்டு கிடக்குறாரு அந்த மனுஷன். இருக்கட்டும். ஓடி பெரிய புடுங்கிவ புடுங்கிடுவா அப்படியே. புடுங்கியா புடுங்கறனா புடுங்கலையான்னு புடுங்கும் பொழுது பாப்பட்டி கழுவியே. இது ஒரு வீடு, இங்க குடுத்தன வேற நடத்துறாங்க. குடுக்குத்தனம். இங்க பேசாம ஜெயில போய் 3 நேரம் சும்மா உட்காந்துக்கிட்டு களியை தின்னுக்கிட்டு கிடக்கலாம். சீக்கிரம் நடக்கதான் போகுது. உன் தலையில அம்மிகளை தூக்கிப்பட்டு கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறேனா இல்லையான்னு பாரு. பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறானே? கொஞ்சமாவது மாமியார்னு மரியாதை கொடுக்கறாளா பாருங்க. தலையில அம்மிகளை தூக்கிப்பட்டு கொல்லுவாளாம். உங்களுக்கு காவலா நாய் மாதிரி நான் இருக்கேன் ஏத்த. நீங்க அவ பேசுறதுக்குலாம் கவலைப்படாதீங்க. உங்களை தொடணும்னா என்னைய தாண்டி தான் தொட முடியும். இதாமா நல்ல நேரத்துல என் கண்ணை திறந்த. இன்னமும் இவளை இந்த வீட்டுல விட்டு வச்சிருந்தா நம்ம குடும்பத்துக்கே அசிங்கத்தை உண்டாக்கிடுவா. இந்த பத்திரத்தை கொண்டு பத்திரமா வை சரியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் அவனுக்கு தெரியவே கூடாது. என்ன நெட்டப்பன் கேட்ட ஒரே பதிலுதான், உன் பொண்டாட்டியாதான் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனா அவளுக்கு இங்க குடும்பம் பண்ண விருப்பம் இல்லையா? அவளுக்கு ஜாலியா சுத்தாதான் விருப்பமானு சொல்லிடணும். சரிங்கத்த அப்படியே சொல்லலாம். இத்த 15 தேதி ஆயிடுச்சு. தம்பி இன்னும் சம்பள பணத்தை உங்ககிட்ட கொடுக்கவே இல்ல. சிரிக்கி பில்டப்பா பேசுறதெல்லாம் பார்த்தா வாங்கி எடுத்துக்கிட்டாலோ? விடுவனா? விட மாட்டேனே. இந்த மாசம் அவனுக்கு சம்பளம் கூட்டி தரவலாம், அதனால 2 நாள் பொறுத்து தான் போடுவாளாம். சம்பளம் போட்ட பிறகு கொண்டு வந்து தாரம்னு சொல்லியிருக்கான். சரிங்கத்த, ஏன் உங்ககிட்ட சொல்றோம்னா மளிகை பாக்கி ஒரு 10,000 போல இருக்கு. அதுக்குதே சம்பளம் கொடுத்ததும் நான் வாங்கிட்டு தான் தரப்போறேன். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. குட்டு களவாணிவாளா இருங்கடி, உங்களுக்கு வைக்கிறேன் வேட்டு. ஐயோ எத்த சின்ன பொண்ணு, ஏய் நீனு போவலையா? பைய எடுக்க வந்தேன். இதம்மா அவன் மூட்டை பிடிச்சலாம் தூக்கி அவன் மூஞ்சில போடு. பண்ணு அங்கே இரு, உன் பேக் துணிமணி எல்லாத்தையும் நானே கொண்டு வரேன். மழை அடிக்குது சாமி, இந்த பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியலையே. கிழவனையும் ஆளை காணு. ஐயா ராசே, ஐயோ நான் பெத்த மக்கா, என் கொலையெல்லாம் சாஞ்சு நிக்குதே. ஐயோ யாரையும் காணும். 2 பேரும் பம்பு சட்டில எங்கேயும் நிக்கிறாவளா என்னன்னு தெரியல. இடி இடிக்கும் போல இருக்கு. ஐயோ என்ன மின்னல் இப்படி போடுது. மழை நேரத்துல பிள்ளைய அனுப்பி விட்டுட்டனே. ஏலே ராசே, பெத்த மாவன் எங்க இருக்கான்னு தெரியல. மழை சத்தத்துல காதுல விழ போல இருக்கு. சாமி எங்கயா இருக்க? மச்சான் வழியில மரங்களும் சாஞ்சு கிடக்கும், பாத்து போங்க. ஐயா ராசே. எம்மா, அம்மா குரல் கேக்குது. எங்க இருக்காவன்னு தெரியலையே. அம்மா குரல் தானே இல்ல வேற யாருமா? எம்மா சாமி எங்கயா இருக்க? அம்மா நீ எதுக்குமா இங்க வந்த? ஐயா மழையில நனைஞ்சுக்கிட்டு என்னையா செய்ய? அம்மா இதான் பம்பு செட்டுல தான் அப்பா இருக்காரு, கூப்பிட்டுட்டு போமா. 2 மரம் சாஞ்சு கிடக்கு, அது மட்டும் என்னன்னு பாத்துட்டு பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு வரேன். ஐயா அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். வாயா வீட்டுக்கு. எங்கயா இருக்க? 5வது பாத்தில இருக்க பாருமா. சரி அங்கனே நில்லு, நான் வாரேன். அம்மா இங்க வழி சரியில்லம்மா, வேண்டாமா. அப்பாவை கூட்டிக்கிட்டு போ வீட்டுக்கு முதல்ல. ஐயோ அங்க ஒரு மரம் சாயிற மாதிரி இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. மோட்டர் குட்டாக்கி போற ஒயர் வேற அந்த கிடக்கு. ஐயோ மழை வேற பெய்யுது. ஒயரை சுருட்டி எடுத்துட்டு கையோட போயிடலாம். மச்சான் இந்தாங்க கூட எவ்வளவு நேரம் மழையில நிப்பீங்க, வாங்க. இந்த இருங்க மச்சான் ஒயர் ஒண்ணு அந்த கிடக்கு, தூக்கி அப்படி தூர போட்டுட்டு வரேன். தெரியாம மிரிச்சுக்கிட்டானா எதுவும் பிரச்சனை ஆயிடும். மழை நேரத்துல ஒயர்ல எல்லாம் கையை வைக்காதீங்க, அப்புறமா மழை விட்டு பிறகு பாத்துக்கலாம். இல்ல மச்சான், ஆடு மாடி எதுவும் ஒளியாந்துச்சுன்னா கால்ல பட்டுடும். எப்படி அளவுக்கு ஒண்ணும் இல்ல மச்சான், கரண்ட்ல எதுவும் வராது. வேணாம் சொல்றது கேளுங்க. அம்மா மச்சான் ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியலையே. மச்சான் கரண்ட்ல கை வைக்காதுன்னு சொன்ன கேட்டீல. பக்கத்துல மரக்கட்டை எதுவும் கிடக்கான்னு தெரியல. மச்சான் ஐயோ நான் என்ன பண்றது இப்ப? ராசே இந்த சாமி இருக்க. ராசே கடவுளே, மச்சான் இப்படி எதுவும் காப்பாத்தணுமே. பாவி பயலே, பிள்ளை என்னடா பண்ற? ராசே என்னையா சாமி ஆச்சு உனக்கு? அத தள்ளுங்க, கிட்ட போவாதீங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அந்த குடிகார பாவி என் பிள்ளை என்ன பண்ணாடு தெரியலையே. பிள்ளை குத்தையிரும் கொலையுமா கிடக்குறானே பாவி பைய. பிள்ளைக்கு யமனா வந்திருக்கானே. ஐயோ சொல்றது கேளுங்க, தள்ளுங்கன்றல. அத்தா மத்தியா கிட்ட போவாதீங்க. தள்ள போறீங்களா இல்லையா? ஐயோ சாமி என்ன ஆச்சியா? போங்க. ஐயோ அம்மா, அது வந்து என் பிள்ளைய காப்பாத்துக்கல. ஐயோ